ராம் நாராயண ராம். ஒரு மனிதன் ராம் நாராயண ராம் என்று அழைக்கறும்போது அவர் சிருஷ்டியிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் அழைக்கறும் செயலில் ஈடுபடுகிறார். இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் உள்ளனர், ஆனால் அவர்களை எல்லோரையும் ஒரே நேரத்தில் வழிபட முடியாது. அதனால் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரிஜி ராம் நாராயண ராம் என்ற பீஜ மந்திரத்தை இந்த பிரபஞ்சத்திற்கே அருளினார். இதன் மூலம் மக்கள் அந்த மந்திரத்தை ஜபித்து பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க முடிகிறது. மக்கள் ஒருபோதும் ராம் நாராயண ராம் ஜபம் செய்வதால் என்ன பயன் என யோசிக்க வேண்டியதில்லை. அவர்கள் எந்த லாபத்தையும் எதிர்பாராமல் தூய மனதுடன் ஜபிக்க வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் உங்கள் மனமும் புத்தியும் விழிப்புடன் மாறும். கால்களில் இருந்து தலைவரை உள்ள அனைத்து சக்கிரங்களும் எழுச்சி அடையும். உங்கள் மனம் எந்த கிரகத்திற்கோ எந்த இடத்திற்கோ செல்ல விரும்பினால் உங்கள் உடலை விட்டு அந்த இடத்திற்கு செல்லும். பின்னர் மீண்டும் உடலுக்குள் திரும்பி வர முடியும். ராம் நாராயண ராம் ஜெபம் செய்வதால் உங்கள் சிந்தனை மற்றும் நுண்ணறிவு விழிப்படையும். சரி தவறு என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண கற்றுக்கொள்வீர்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போதும் ஜபிக்கலாம். இதை செய்வதனால் மன அழுத்தம் நீங்கும். மனிதர்கள் இயற்கையின் விதிகளை பின்பற்ற வேண்டும். வேதங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளை அல்ல, ஏனெனில் அதை மனிதர்களே எழுதியுள்ளனர். அது எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இறைவன் ஒவ்வொரு மனிதருள்ளும் இருக்கிறார். ஒவ்வொரு மண் துகளிலும் காற்றிலும் நீரிலும் இருக்கிறார். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ராம் நாராயண ராம் என்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட முடியும் என்பதே. எனவே தொடர்ந்து ராம் நாராயண ராம் என்று ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை அளியுங்கள். அங்கு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இப்பொழுது எல்லா இடங்களிலும் நிலைமை மோசமாகிக் கொண்டே செல்கிறது. மக்களுக்கு என்ன சரி என்ன தவறு என்று புரியவில்லை. ஒரு மனிதனின் மதம் அவரது மனதிலும் இதயத்திலும் அடங்கியுள்ளது. அவர் அதை பின்பற்ற வேண்டும். ஒருவர் சாப்பாடு முடித்த பிறகு தூங்கும் முன் தன் படுக்கையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஏனெனில் தியானமும் ஒரு வகையான பூஜையாகும். நீங்கள் தாங்களாகவே அல்லாஹ்வின் பக்தர். நீங்கள் தாங்களாகவே கடவுள். உங்கள் உயிரை நினைவில் கொண்டு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எங்கே செல்ல வேண்டும்? சாவதற்குப் பிறகு என்ன கொண்டு செல்லப் போகிறேன்? தியானம் செய்யுங்கள். அது உங்களை பிரகாசமாக்கும், ஞானியாக மாற்றும், சக்தி வழங்கும். இன்றைய சூழ்நிலையில் நம்மால் ராம் நாராயண ராம் எனும் நாமத்துடன் இணைந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதுவே ஒரே நாமம் உங்கள் குழப்பமடைந்த வாழ்க்கைக்கு சரியான திசையை வழங்கும். ஒருவர் ராம் நாராயண ராமுடன் இணைந்தவுடன் வாழ்க்கை ஒரு புதிய பார்வையை பெறுகிறது. அந்த புதிய பார்வை நமக்கு புதிய ஆற்றலை தருகிறது. வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது.